ஹாய் காய்ஸ், நான் உங்கள் டிஜே, இது நம்ம சாண்டி. இன்றைக்கி நேற்று நான் சைலன்சர் க்ளீன் பண்ணுற வீடியோ போட்டிருந்தேன். அப்பயே சொல்லிகிட்டு இருந்தேன் நான் இது மாதிரி சைலன்சருக்கு கோட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு இது ஃபுல்லாக ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த இடம் இருக்குல்ல, இதுக்கு பிளாக் அடிக்கணும். அப்புறம் இந்த ஃபோர்க் இதுக்கும் பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கணும். அப்புறம் இந்த ரிம்மில் அங்கன கலர் எடுத்துருக்கு, அதுக்கும் பிளாக் கலர் அடிக்கணும். பிளாக் கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டி எப்போ இருக்குன்னு பார்ப்போம். 2 hours later. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேன். வண்டியே ஃபுல்லாக டாப்பாக கலண்டு கிடக்கு. ஸோ நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்த இடம் பார்த்திங்கன்னா இது ஒன்று. அப்புறம் இந்த லிவர் வரைக்கும் ஃபுல்லாக அடிச்சிருக்கு. இந்த சைடு ஃபோர்க்கு, அந்த சைடு ஃபோர்க்கு கீழே வர்றது, அப்புறம் உள்ளே கொஞ்சம் அடிச்சிருக்கு. அதே மாதிரியே அந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே அடிச்சிருப்பேன். அப்புறம் இந்த சர்ஃபேஸில் கொஞ்சம் திப்பியாக எடுத்து இருந்துச்சு, அது கொஞ்சம் அடிச்சிருக்கேன். அப்புறம் டேங்கில் இந்த இடத்துல லைட்டாக துரு இருந்துச்சு. ஸோ அதனால் கீழே மட்டும் கொஞ்சமாக அடிச்சிருக்கேன். மற்றபடி இன்னும் வேறு எங்கேயும் அடிக்கலை. பெயிண்ட்டு காலி ஆகிடுச்சு, ஒரு கோட்டிங் தான் கொடுத்துருக்கு. ஸோ இது ஓகேனா பார்ப்போம், அப்படி இல்லைனா நம்ம இன்னொரு கோட்டிங் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனல் அவுட்புட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க, சீக்கிரமாக ஃபைனல் அவுட்புட் வந்துடும். டாட்டா பாய். 20 minutes later. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம சாண்டிக்கு வேறு லெவல் அவுட்புட். அந்த வீடியோ நீங்களே பாருங்களேன். பாடு இங்கயா மச்சினே பல்லுல கச்சின்னு பறப்பா பேப்பர்ல ஒட்டுன மேட்ரு தேட்டர்ல பத்துவா தட்டியா எத்துன்னு கத்துவா சொன்னது பப்புரிதா நெருக்கி வந்து மேல குறிதா பள்ளிக்கு பள்ளி வாங்க கட்டியால ரொம்ப போது இப்ப புழல்தா நான் ஓரமா நிக்கிற குழந்தை அப்ப குசி மிங்களுக்கு பயந்த ஆனா இனி மேல சண்டை செய்ய போற இந்த நாட் மெட்ராஸ் கோயிண்டா.